ஆசியாவின் ஜோதி மேசியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலும் சமாதானம் உண்டாவதாக. தேவன் கிருபையா இன்னும் ஒரு நாளை கொடுத்து உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளத்திலும் இந்த தெய்வ செய்தி வந்து இறங்கும்படியாக நீங்கள் வழி கொடுத்ததுக்காக ஹோப் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக இந்த ஊழியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த ஊழியத்துக்காக உழைத்து ஒத்துழைத்து உதவி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹோப் டிவிக்கு நீங்கள் வந்து பாருங்களேன். அநேக பிள்ளைகள் நிறைய படித்தவங்க, பெரிய பெரிய டிகிரி படித்தவங்க, ஓய்வு நாட்களிலே எனக்கு விடுமுறை கிடைக்கவில்லை, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொல்லி வாலிப பிள்ளைகள், கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணத்துக்கு காத்திருக்கவங்கலாம் இன்றைக்கு ஒரு டீமாக சேர்ந்து இந்தியாவில் சென்னையில் இந்த ஊழியத்தை ஆரம்பித்து மற்றும் நிறைய ஸ்டேட்டில் இந்த ஹோப் டிவி ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில், ஹாப்பூரில், ராஞ்சியில், ஸ்பைசர் கல்லூரி என்ற பூனாவில் நிறைய இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுறீங்களா? இதே மாதிரி ஊழியத்தோடு நீங்களும் இணைந்திருங்கள். அப்படி முடியாவிட்டால் நீங்கள் எங்களுக்காக காணிக்கைகள் அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கும்படி உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆவியின் வரங்களை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் ஆவியின் வரங்களை கொடுப்பார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஆவியின் வரங்கள், the gift of the Holy Spirit. The fruit of the Holy Spirit is different and the gift of the Holy Spirit is different. ஆவியின் கனிகள் வேற, ஆவியின் வரங்கள் வேற என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆவியின் வரங்கள் இந்த செய்திக்குள்ளாய் நாம் போகும்பொழுது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 வாசிக்க கேட்போம். வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியையிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். நாங்கள் ஹாஸ்டலில் படிக்கும் பொழுது ஒரு பாடல் இருக்கும், ஒருவரே வானத்தின் பூமியின் கர்த்தர். அப்படியே அந்த பாட்டு ரொம்ப லேலமாக போயிட்டுருக்கும். ஒருவரே என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அந்த ஒருவர் ஆவியின் வரங்களை நமக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய வரங்கள் ஆவியின் கனியிலிருந்து வித்தியாசப்படுகிறது. ஒருவன் தேவனுடைய ஊழியத்தை சிறப்பாக செய்யும்படி ஆவியானவரால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கொடுக்கப்படும் தாளந்துகளே ஆவியின் வரங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் ஆவியின் கனி கொடுக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொருவரிடமும் ஆவிக்குரிய வரங்கள் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு விசுவாசியும் ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு விசுவாசனிடத்திலும் ஆவியின் வரங்கள் இருக்கும் என்று சொல்லி சொல்ல முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசமான வரங்கள் கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் முடிவு செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் வரங்களையும் அன்பையும் கொடுப்பவர். ஆவியானவர் வரங்கள் மூலமாக அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். ஆவியானவர் எல்லா வரங்களையும் கொடுத்து நிறைவாக நம்மை பகுத்தறிந்து ஆவியின் வரங்களை உபயோகப்படுத்த நம்மை அழைக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். வரங்களும் அன்பும் என்ற தலைப்பின் கீழாக ஆவியின் வரங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. வரங்களை நிறைவு செய்த பிறகு அன்பை தொடங்குகிறார் பார்க்கிறோம். யார் பெரியவன் என்று சொல்லி நாம் அதிகமாக யோசிப்போம். யார் பெரியவன்?
கிறிஸ்துவை உடையவனே பெரியவன். அந்த நபரை ஆண்டவர் உயர்த்துவரை காத்திருப்பவனே பெரியவன். இது எல்லாம் இருந்தாலும், நான் மனுஷர் பாஷையை பேசினாலும் தூதர் பாஷையை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும்போது ஒவ்வொரு அதிகாரங்களாக எழுதவில்லை. இந்த பிரிவு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டது. பைபிளை கேனனைசேஷன் என்று சொல்லுவார்கள். அந்த அளவின்படியாக அவர்கள் பிரித்து வைத்தார்கள். அதிகாரம் 12, 13 முதலில் ஒன்றாக தான் இருந்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய வரங்களின் உபயோகம் தவிர்க்க முடியாதபடி அன்போடு இணைந்திருக்க வேண்டும் என்று பவுல் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் மனுஷர் பாஷையை பேசுங்க, தூதர் பாஷையை பேசுங்க, எல்லாவற்றையும் செய்யுங்க. ஆனால் அன்பு இல்லைன்னா உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆவிக்குரிய வரங்களின் உபயோகம் தவிர்க்க முடியாதபடி அன்போடு எப்பொழுதுமே தொடர்பு வைத்தே வேதாகமும் பேசிக்கொண்டிருக்கிறது. இதை பவுல் ஒவ்வொரு நாளும் உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் ஒவ்வொரு முறை வரங்களை குறித்து பேசும்போது அன்போடு இணைத்தே பேசுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எபேசியர் 4 அதிகாரம் 13 15 வாசிக்கும் பொழுது, அவர் சிலரை அப்போஸ்தலராயும் சிலரை தீர்க்கதரிசிகளாயும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றாய் சொல்லி கொண்டு வரும் பொழுது அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு என்று சொல்லப்படுகிறது. ஒரு சாதாரண போதகர் ஆவியின் வரங்களை பயன்படுத்தி புகழின் உச்சிக்கு கடந்து போவார் என்று சொன்னால், அங்கே ஆண்டவரை மறக்கும் அளவுக்கு அவருக்கு பெருமையும் பேரும் புகழும் சேரும் என்று சொன்னால், அன்பு அவர்கிட்ட இல்லைன்னா அவர்களால் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த ஒரு நிலைக்கு போனாலும் ஆண்டவரே, ஆவியானவரே, என்னிலே அன்பின் மூலமாய் கிரியை செய்யும், நான் அன்பை வெளிப்படுத்த உதவி செய்யும் சொல்லி அந்த நபர் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். ரோமர் 12 அதிகாரம் 6 9 வாசிக்கும் பொழுது, நாம் வெவ்வேறான வரங்கள் உடையவர்களாய் இருப்போனாலும், வெவ்வேறான வரங்களை நாம் கொண்டிருப்போமானாலும் உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ரோமர் 12 அதிகாரம் 6 9 நமக்கு சொல்லி கொடுக்கிறது. யார் வரங்களை கொடுப்பவர்? எபேசியர் 4 அதிகாரம் 7-8 வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவனுடைய ஈவு அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். எபேசியர் 4 அதிகாரம் 7-8 நாம் வாசிக்கிறோம். இயேசு பரமேறிய போது அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரங்களை கொடுத்தார். இயேசு கொடுக்கக்கூடிய வரங்களை தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்தளிப்பது பரிசுத்த ஆவியின் பொறுப்பாய் இருக்கிறது. ஆகவேதான் வரங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கொடுக்கப்படுகிறது. இயற்கையான வரங்களையும் ஆவிக்குரிய வரங்களையும் நாம் குழப்பிக்கொள்ள கூடாது. ஒரு இயற்கையான வரம் பலப்படுத்தப்பட்டு ஆவியானவரால் சபைக்கு புரோஜனப்படும் வகையில் உபயோகப்படுத்தப்படுவோமானால் அது ஆவியின் வரமாகும். கூடுதலாக ஆவியானவர் இயற்கை வரங்களுக்கு அப்பாற்பட்ட ஆவியின் வரங்களை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு தாளந்து எனக்கு மாத்திரம் பயன்படும் என்று சொன்னால் அது ஆவியின் வரம் கிடையாது. அந்த தாளந்தை சபை முழுவதுக்குமாக பிரயோஜனப்படும்படி நான் உபயோகப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் பார்ப்பார், அந்த வரத்தை என்னிடத்திலே அதிகப்படுத்த அவர் கிருபை அளிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7 வாசிக்கும் பொழுது,
ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய புரோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஆவியானவருடைய நோக்கம், வரங்களின் நோக்கம் என்று சொன்னால் அவரவருடைய புரோஜனத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரங்கள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் கேட்போம் என்று சொன்னால், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சபை ஊழியத்திற்காக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் ஏற்படுத்தி வரங்களை கொடுத்திருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவனவன் பெற்றுக்கொண்ட வரத்தின்படியே ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கப்பட வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது. எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாக வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வரங்கள் விசுவாசிகளை ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யவும், சபையை கட்டவும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக செல்லவும் உதவி செய்கிறது. ஆகவே இதுவே வரங்களின் நோக்கமாக இருக்கிறது. வரங்கள் மிகவும் முக்கியமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆனால் கொடுத்த ஆவியானவர் ஒருவரே. வரங்களிலே வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அப்போஸ்தலர், ஊழியக்கார சுவிசேஷகர், போதகர்கள், ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வரங்களிலும் வித்தியாசம் இருக்கிறது. இதில் யார் முக்கியமானவங்க, யார் இரண்டாவதும் கிடையாது. எல்லா வரங்களும் ஆவியானவர் தான் கொடுக்கிறார். இயேசுவை மகிமைப்படுத்தும்படியாக, இயேசுவை வெளிப்படுத்தி மற்ற இடத்துல சொல்லும்படியாக தான் வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதி திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட வரங்களின் பட்டியலை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-11 வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். அப்புறமாக 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27-31 வசனங்களை வாசிக்க வேண்டும். ஆதி திருச்சபை கொடுக்கப்பட்ட வரங்களின் பட்டியலை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ரோமர் 12ஆம் அதிகாரம் 3-8 வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். ஆதி திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட வரங்களின் பட்டியலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். ஆண்டவர் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள், போதகர்கள், ஆசிரியர்கள், சுகமளிக்கும் காரர்கள், அற்புதங்கள் செய்கிறவர்கள் என்று சொல்லி ஒவ்வொன்றாய் மக்களை ஆண்டவர் வகைப்படுத்தி அவர்களுக்கு என்ன வரம் தேவைப்படுகிறதோ அந்த வரத்தை அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் அந்நிய பாஷை பேசினாதான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி பார்ப்போம் என்று சொன்னால் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொன்னாதான் பரலோகத்துக்கு போக முடியும், எல்லாரும் போதகராக இருந்தால்தான் பரலோகத்துக்கு போக முடியும், எல்லோருமே அப்போஸ்தலர் மாறினால் தான் பரலோகத்துக்கு போக முடியும், எல்லோருமே அற்புதங்களும் அடையாளம் செய்தால் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லி நாம் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வரங்களிலே வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த வரங்கள் என்னென்ன வரங்கள் பார்க்கணும்னா எல்லாமே வித்தியாசமான வரங்கள். உதாரணமாக ஞானத்தை போதிக்கும் வசனம், அது ஒரு வரம். அறிவை உணர்த்தும் வசனம், அது ஒரு வரம். விசுவாசம், அது ஒரு வரம். குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி கொண்டவருடைய வரம். தீர்க்க தரிசனம் உரைப்பது அடுத்த ஒரு வரம். ஆவிகளை பகுத்தறிவது ஒரு வரம். பற்பல பாஷைகளை பேசுவது ஒரு வரம். ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், உருது, அரமிகு, கிரேக்கு, போர்ச்சுகீஸ்
இதே போல் உலகத்தின் பல மொழிகள் இருக்கிறது. அந்த மொழிகளெல்லாம் பேசுவது ஒரு வரம். பாஷ்யங்களை வியாக்கியானம் பண்ணுதல் ஒரு வரம். மொழிபெயர்த்தல் அது ஒரு வரம். அப்போஸ்தலர்கள் அது ஒரு வரம். ஆசிரியர்கள் அது ஒரு வரம். உதவி செய்பவர்கள், எல்லாராலும் உதவி செய்ய முடியாது, அது ஒரு வரம். மேய்ப்பர்கள், போதகர்கள் அது ஒரு வரம். சேவை செய்பவர்கள் அது ஒரு வரம். புத்தி சொல்லுகிறவர்கள் அது ஒரு வரம். பெருந்தன்மை உள்ளவர்கள் அது ஒரு வரம். இரக்கம் உள்ளவர்கள் அது ஒரு வரம். சுவிசேஷகர்கள் அது ஒரு வரம். ஆயர் பெருமக்கள், போதகர்கள் அது ஒரு வரம். வரங்களிலே வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவரே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்பு ஒரு காலும் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா வரங்களும் இன்று நமக்கு அவசியம்தானா? அல்லது சில வரங்கள் இல்லாமல் நாம் ஊழியம் செய்ய முடியுமா என்று கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வது? எல்லா வரங்களும் ஒழிந்து போகக்கூடிய காலம் ஒன்று வருகிறது. அப்படி என்ன சொன்னால், ஊழியம் செய்வதற்காக தான் ஆண்டவர் வரங்களிலே வித்தியாசம் கொண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா வரங்களும் ஒழிந்து போகக்கூடிய காலம் ஒன்று வருகிறது. அது எப்போது என்றால், நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதாவது நிறைவானது, நிஜமானது, நிழலிலிருந்து நிஜமானது வரும் பொழுது, இயேசு 2ஆம் முறை வரும் பொழுது இந்த வரங்கள் எல்லாம் அவருடைய ஊழியத்தை நிறைவுபடுத்தியிருக்கும். சபை கட்டுபவரை சபை அங்கத்தினர்கள் ஒன்று இணைத்திருக்கவும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக வளரவும் வேண்டும். தேவனுடைய கிருபையை சபைக்கு உள்ளும் வெளியேயும் பணிவிடை செய்ய வேண்டும். நாம் ஆவிக்குரிய வரங்கள் என்றும் ஆயுதங்களால் நிரப்பப்பட வேண்டும். அப்பொழுது நாம் இந்த உலகத்தை இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்த முடியும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. இந்த வேதத்தை ஆவியானவர் மூலமாக தீர்க்கதரிசிகள், எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. அது இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியானவர் மூலமாக எழுதப்பட்ட இந்த வேதாகமத்துக்கு அநேக விளக்க உரைகள் எழுதப்பட்டிருப்பாங்க. அதில் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை விசுவாசிக்கும் ஒரு விரிவுரையாளர், எழுத்தாளர், தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எலன் ஒயிட் அம்மையார். 3ஆம் வகுப்பு மாத்திரமே படித்தவர்கள். ஆனால் நான் நிற்பதற்கு மேலாக அத்தனை புத்தகங்களை எழுதி இந்த உலகத்திலே ஒரே ஒரு தீர்க்கதரிசி, அவங்களுடைய புத்தகம் பல மொழிகளிலே இந்த உலகத்தில் அச்சடிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது எலன் ஒயிட் அம்மையார் என்று சொல்லி பார்க்குறோம். எலன் கோல்டு ஒயிட், LNG ஒயிட்னு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், ஏஐட்ட கேட்டு பாருங்கள், அதை குறித்து அதிகமாக உங்களுக்கு தெரியப்படும். இந்நாள் தேவனோடு என்ற புத்தகத்தில் ஜனவரி 18 அவங்க எழுதுகிறாங்க, ஒருவர் உடனடியாக பிரசங்கம் செய்பவராக இருக்கலாம், இன்னொருவர் புத்தகம் எழுதுபவராக இருக்கலாம், இன்னொருவர் உண்மையின் வரத்தை பெற்றவராக இருக்கலாம், ஊக்கமானவராகவும் ஆர்வத்தோடு ஜெபிப்பவராகவும் பாடுகிற தாழ்ந்து பெற்றவராகவும் இன்னொருவர் இருக்கலாம், இன்னொருவர் தேவனுடைய வார்த்தையை தெளிவாக விளக்கிச் சொல்லும் விசேஷித்த வல்லமை பெற்றவராக இருக்கலாம். ஒவ்வொரு வரவும் தேவனுக்கு வல்லமையாக மாற வேண்டும். ஏனென்றால் அவர் ஒவ்வொரு ஊழியக்காரரோடும் இணைந்து வேலை செய்கிறார். ஒவ்வொருவனுக்கும் ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம் தேவன் கொடுக்கிறார். ஆனால் எல்லாரும் ஒரே தலைமையின் கீழ் வேலை செய்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அருமையாய் எழுத்தினதை நாம் பார்க்கிறோம். இந்த எல்லா வரங்களிலும் இன்றைக்கி நான் நிறைவுபடுத்துகிற ஒரு வரம் என்ன சொன்னால், பகுத்தறிவு வரம். தந்தை பெரியார்னு சொல்லுவாங்க, பகுத்தறிவு பகலவன் சொல்லுவாங்க. ஏன் செய்கிற, எதுக்கு செய்கிற யோசித்து கேள்வி கேட்டு உன்னுடைய புத்திக்கு அது எப்படி எட்டுகிறது என்பதை பார்த்து எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நலமானதை பிடித்துக்கொள் என்று சொல்லி
வேதத்தில் வாசிக்கிறோம். பெரியார் அதை தான் செய்தார். பெரியார் கடவுள் இல்லை என்று சொல்லலை. நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, கல்லுலேயும் மண்ணுலேயும் ஜாதியிலையும் மதத்திலையும் கடவுள்னு சொல்லி, அந்த கடவுள் எனக்கு வேண்டாம். எந்த ஒரு கடவுள் எல்லாரையும் சமமாய் நினைக்கிறாரோ, எந்த ஒரு கடவுள் எல்லாவற்றுக்கும் எல்லாவாய் மாறினாரோ, அந்த கடவுளை காட்டுங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்டார். பகுத்தறிவும் வரம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரட்டினோம், உம்முடைய நாமத்தாலே அற்புதங்களை செய்தோம், உம்முடைய நாமத்தினாலே பெரிய பெரிய ஊழியங்களை செய்தோம் என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆண்டவர் சொன்னார், உங்களை நான் அறியேன் என்று சொல்லி. ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லியிருந்தா செஞ்சிருந்தா ஆண்டவருக்கு மாத்திரமே மகிமை செய்திருப்பார்கள். இன்றைக்கு மதம் சமயம் ஒரு வியாபாரமாய் மாறிவிட்டது. எந்த வேலையும் செய்ய தெரியலையா, பரவாயில்லப்பா, ஒரு முனிவரா ஒரு சாமியாராக மாறிடு, அதில் நல்ல வரவேற்பு இருக்குது, நல்ல வருமானம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கு இன்கம் டேக்ஸ் கூட சவால் விடும் அளவுக்கு இந்த தொழில் நன்றாக போய் கொண்டிருக்கிறது. ஆகவே தான் எல்லா வரங்களிலும் பகுத்தறிவு வரம் நமக்கு தேவை என்பதை வேதம் நமக்கு சோதித்தறிந்து தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய வரங்களின் எல்லா வெளிப்படுத்தல்களும் பரிசுத்த ஆவியிடமிருந்து வருவதில்லை, மக்களை வஞ்சிப்பதற்காக சாத்தான் அவர்களை தனக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொள்ளுவான். ஆகவே எச்சரிக்கையாருங்கள் சொல்லி வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சபையை ஒருமைப்பாட்டிலும் சத்தியத்திலும் காத்து கொள்வதற்கும் சபை அங்கத்தினர்கள் கள்ளத்தீர்க்கதரிசிகளை பின்பற்றுவதை தடுப்பதற்கும் தவறான அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் ஏமாற்றப்பட்டு விடாதபடிக்கு தேவன் சபைக்கு பகுத்தறியும் ஆவிக்குரிய வரத்தை கொடுத்திருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட எந்த ஒரு வசனமும் ஜோடி இல்லாமல் இராதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டது அங்கே இருக்கும், அங்கே சொல்லப்பட்டது இங்கே இருக்கும். அதை தெரிந்து கொண்டு பகுத்தறிந்து நாம் படிக்க வேண்டும். பகுத்தறியும் வரம் சரியான வரங்களுக்கும் தவறானதுக்கும் உள்ள வித்தியாசத்தை சிறப்பாக வேறுபடுத்தி காட்டுகிறது. ஆனாலும் ஒவ்வொரு விசுவாசியும் சரியான கோட்பாடுகளுக்கும் தவறானதற்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுகொள்ள தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இதுதான் கேம்பஸ். இதை பார்த்து வரத்தை பெற்றுக்கொண்டு பகுத்தறிந்து எந்த வரத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட பார்த்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வரங்களிலே வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அந்த ஆவியானவர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற வரங்களை பகுத்தறிந்து தேவனுடைய மகிமைக்காக ஊழியத்தை செய்ய எங்கள் அனைவரையும் பயன்படுத்துங்க. இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்து ஒத்துழைத்து உதவி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனடியாக இந்த யூடியூப் லிங்கை மற்ற இடத்துல நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. நிச்சயமாய் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.